டிட்வா அனர்த்த நிலைமையால் வீடுகளை இழந்துள்ள கண்டி மாவட்ட மக்களை மீண்டும் குடியமர்த்தும் வேலை திட்டத்தை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று மாலை கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இதன்போது வெளிக்கொணரப்பட்ட பட்டியலுக்கு அமைய கண்டி மாவட்டத்தில் 12,169 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. 1,583 வீடுகளை மீள குடியமர்த்த வேண்டியுள்ளது. 2,304 வீடுகள் கட்டண சிக்கலை எதிர்கொண்டுள்ளதுடன் 3,795 வீடுகள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் ஆராயப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கக்கூடிய 4,488 வீடுகளில் 3,038 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எஞ்சியுள்ள வீடுகளுக்கான கொடுப்பனவுகளையும் விரைவாக வழங்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அபாயமுள்ள பகுதிகளில் மக்கள் குடியேறுவதை தடுப்பதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கே இருக்கின்றது. நான் இங்கே இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுகிறார். அவ்வாறு செய்ய முடியாதல்லவா? வெளியேற்ற வேண்டும். මධ්‍යවදානම් කෙනෙක් තියෙන මධ්‍යවදානම එතන ඉන්නවනම් මේක කරගන්න ඕනේ කියන එක අධ්‍යවදානම් කියන මුළුමනින් ඉවත් විය යුතුයි. ඔව් ගොඩක් මේ 136 දෙනා අර වගේ අර හානි නොවුනත් අධ්‍යවදානම් කලාපවල ඉන්න ජනතාව තමයි මේක වැඩි ප්‍රමාණයක් ස්ථාවරේ නොදී ඉන්නේ. අපි කොහොමද ஜூன் மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் அதற்கான சுற்றுநிருபத்தை வெளியிடுவோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் விருப்பம் தெரிவித்தால் மாத்திரமே காணி உரித்து வழங்கப்படும். ප්‍රකාශ කළොත් විතරයි.